கர்னல், இப்போ அடுத்த 2-3 டேஸ் வந்து இட் இஸ் கோயிங் டு கெட் வெரி இன்டென்ஸ் அப்படின்னு திருமாறன் அவர்களும் சொல்லியிருந்தாரு. உங்களோட ஒப்பீனியன் என்ன? இது இன்னும் ஃபர்தரா எஸ்கலேட் தான் ஆக போதா? அடுத்த 2-3 நாட்கள் இன்னும் ஒரு குரூஷியலா மாறப்போதா? ஹரி, ப்ரொஃபசர் இப்போ சொன்ன மாதிரி நீங்க பாத்தீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் திங், நான் ஒரே ஒரு பதிவை இப்போ நான் வைக்க ஆசைப்படுறேன். என்னன்னு பாத்தீங்க அப்படின்னாக்க, ஃபார் அவர் டுமாரோ தி சோல்ஜர்ஸ் ஆர் கிவிங் தேர் டுடே. நம்மளோட நாளைக்கு அவசரம் அவங்களோட இன்னிய வந்து அங்க பணையம் வச்சிருக்காங்க. இன்னி நாள அவங்க பணையம் வச்சிருக்காங்க. சாரோட புக்லயே இது ஒரு ஸ்டேட்மெண்டா இருக்கும், ப்ரொஃபசர் சாரோட புக்ல. சோ அப்படி நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்மளோட மனசளவுல இருந்து ஒண்டி இல்லாம ஒரு அதாவது அந்த இன்னைக்கு நமக்கோசரம் அந்த பார்டர்ல நிக்கிறவங்களுக்கும் கப்பல் படை, விமானப்படை எல்லாருக்கும் நம்மளோட ஒரு பெரிய சல்யூட் ஃபர்ஸ்ட். ரைட். இப்போ அடுத்த நீங்க கேட்ட கேள்வி என்ன அப்படின்னா, இஸ் இட் கோயிங் டு எஸ்கலேட் நெக்ஸ்ட் 2-3 டேஸ்? அடுத்த 2-3 நாள் எப்படி போகும்? அதுக்கு முன்னாடி வந்து நான் ஒரு ஆஸ்பெக்ட் டச் பண்ண ஆசைப்படுறேன். என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, எக்கனாமிக் தேர் இஸ் ஆல்வேஸ் அ காஸ்ட் பெனிஃபிட் ரேஷியோ. இப்போ சண்டை வார் டஸ் நாட் கம் வித்அவுட் எனி காஸ்ட். அது ஒரு சண்டைக்கான ஒரு எவ்வளவு இதுக்கு நம்ம செலவு பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு 18 வயசு பையனும், 20 வயசு ஒரு குழந்தைய, ஒரு 26 வயசு ஒரு புருஷனை, ஒரு 35 வயசு ஒரு ஆம்பளைய, ஒரு 30 வயசு ஒரு வீராங்கனைய பணையம் கொடுக்கறதுக்கு நம்ம வந்து ஒரு காஸ்ட், அதுக்கு ஒரு மதிப்பு நம்ம போட முடியுமா? என்ன பொறுத்த வரைக்கும் கட்டாயம் போட முடியும். ஏன்னா அவங்க குடும்பத்துக்கு இழந்தவங்க இந்த நாட்டை காப்பாத்துறதுக்காக அவங்களுக்கு வாழ ஆசை. ஆனா இந்த நாட்டை காப்பாத்துறதுக்காக அவங்க உயிரை பணையம் அடைக்க ரெடியா இருக்காங்க. அதுக்கு நம்ம ஒரு விலை மதிப்பு கொடுக்க முடியுமா? முக்கியமான கேள்வி. இந்த நாடு எப்பயும் அதை மறந்துடும். சண்டை இந்த மாதிரி ஒரு பிரச்சனை அப்படின்னு வரும்போது ஒண்டிதான் வந்து இந்த நாட்டுக்காக அவங்களை பத்தி நம்ம யோசனை பண்ணுவோம். அதான் ஒரு 10 நாள், ஒரு மாசம் கழிச்சு நம்ம அவங்களை பத்தி யோசிக்க விட மாட்டோம். ரைட். அது ஒரு ஆஸ்பெக்ட். பட் எது செகண்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, when Kargil happened 1998, right? அப்போ நம்ம இப்போ we are looking at economic analysis. எக்கனாமிக்கலி நம்ம நாட்டுக்கு வந்து வணிக ரீதியா இதால என்ன நன்மை இல்ல தீமை அப்படின்னு நீங்க யோசிக்கும் போது இது ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராட்டஜிக் கொஸ்டின். இந்தியாவை இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் நம்ம IWD கேன்சல் பண்ணிட்டோம்.